ஸ்டைல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, நைட் டைமில் சாப்பிட்றது, தூக்கத்தை வந்து ஸ்கிப் பண்ணுறது, மெட்டபாலிக்கு வந்து இதாகிறது, ஒரு 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 அதாவது எண்ணெய் பலகாரங்களும் வந்து அதிகமாக எடுத்துவாங்க, பேக்கரி ஐட்டமும் அதிகமாக எடுத்துவாங்க, மிட் நைட் பிரியாணி ஏகப்பட்ட இதாகுது, ஐஸ்கிரீம்ஸு, இது என்னென்ன அதாவது வந்து இப்போ மனிதனுக்கு வந்து அவைலபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எந்த உணவும் வந்து கை கட்டுற தூரத்தில் இருக்கு. அதனால எப்போ வேணும் 24 மணி நேரமும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால 24 மணி நேரம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நம்மளோட உணவு பழக்கங்கள் பாருங்க, அதான் வந்து கல்யாணத்தில் வந்து விருந்து போட்டாங்க, அதாவது வந்து அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லிட்டு சாதம், பொரியல், குழம்பு இதெல்லாம் இந்த மாதிரி அது வந்து பந்தி, அது வந்து விருந்துன்னு பேர் வச்சாங்க. கல்யாணத்தில் கல்யாண சாப்பாட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், விருந்து வைக்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, சாதம், பொரியல், கூட்டு, இந்த மாதிரி இனிப்பு அறுசுவைகளும் வந்து படைக்கிறாங்க. அது விருந்துன்றது பண்ணும். ஆனால் இப்போ நம்ம 3 வேளையும் இப்போ ரெகுலராகவே விருந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து முன்னோர்கள் வந்து ஸ்பெஷல் விருந்தாக தான் இது பண்ணாங்க. இட்லி தோசையெல்லாம் வந்து பொங்கல் அந்த மாதிரி, அதாவது வந்து விழா காலங்களில் மட்டும்தான் சிறப்பு உணவாக இட்லி தோசை வந்து இருந்தது இல்லையா?